சூரியன் கிழக்கில் தான் தோன்றும், அதே மாதிரி மேற்கில் தான் மறையும். அதை போய் நீ வடக்கில் தோன்றி தெற்கில் மறை அப்படின்னுட்டுன்னு சொன்னால் அது கேட்குமா? கண்டிப்பாக கேட்காது. அதை மாதிரி தாங்க சில மனிதனும் அவனுடைய குணத்தை நாம் தான் மாற்றணும்னு நினைக்கிறோமே தவிர அவங்க மாற்றணும் அப்படின்ட்டு நினைக்கிறதே கிடையாது. அது தவறு அப்படிங்கிறத எப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ மட்டும்தான் அவங்களால அதை சரி பண்ணுறதுக்காக முடியும். அதை போய் போராடி எடுத்து உங்களுடைய வாழ்க்கையையும் கெடுத்து அதுக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சாதாரணமான ஒரு வாழ்க்கையே வாழ்கிறவங்களை விட நடிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய குணம் என்றாவது ஒரு நாள் வெளிப்பட்டே தான் தீரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இந்த உலகத்தில் நம்மளால் யாரையும் மாற்றவும் முடியாது, மாற வைக்கவும் முடியாது. இதை மட்டும் நாம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில். நம்மளுடைய வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னுட்டுனா நம்மளை நாம் கரெக்டாக கவனிச்சுக்கிட்டாலே போதும். அதுங்க வெளி தோற்றத்தில் எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க கூட யார் க்ளோஸாக ரிலேஷன் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அவங்களுடைய உண்மையான முகம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்கள போய் திருத்தணும், என்னுடைய வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு நினைக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு பர்சன் மட்டும்தான். அவங்கள நாம் திருத்தணும் அப்படின்னுட்டு நாம் நினைக்கிறது வெள்ளத்தில் எழுதின கதை மாதிரி அப்படின்னுட்டு மட்டும் நாம் மனசில் வச்சுக்கணும். அவங்கள திருத்த முடியலை, அவங்கள விட்டு விலகவும் முடியலை அப்படின்னுட்டுனா கண்டிப்பாக இந்த பதிவை கண்டினியூஸாக பாருங்கள். இதில் ஒரு 7 டிப்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆமாம், ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். டக்குன்னு யாராச்சும் ஒருத்தங்க இதை பண்ணாத அதை பண்ணு அப்படின்ட்டு சொன்னாலே நமக்கு அவ்வளவு கோபம் வருது, எரிச்சல் வருது. அவங்களுடைய குணமே அது தான். அதை போய் நாம் இதை பண்ணாதுங்க அதை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லும்போது அவங்களுக்கு அவ்வளவு எரிச்சல் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். அதை அவங்க உணராதது வரைக்கும். ஸோ எப்போதுமே அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டு போட்டும், நம்மளுடைய வாழ்க்கையை நாம் திருப்தியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்ட்டுனா மைண்டில் எதையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நாம் ஓரளவுக்கு ஒரு செம்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போகிறதுக்கு முடியும். புதுசாக ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கிற தொடங்கிக்கிட்டோம் அப்படின்ட்டுனாலே நம்ம மைண்ட் அப்படிங்கிறது டைவர்ட் ஆகும். ஸோ அதில் ஒரு சில விஷயங்களை தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி யுவர் செல்ஃப். அதாவது நீங்களாகவே இருங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ளோஸ் ரிலேஷன் நமக்கு ரொம்பவே பிடிச்சவங்க என்ன சொல்லியும் கேட்கலை அப்படிங்கிறதுக்காக நான் மட்டும் எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும், நான் மட்டும் எதுக்கு உங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கணும், நான் என்னோடய வேலையை நான் பார்த்துட்டு போகிறேன், இல்லது எனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி ஏதாவது ஒரு தவறான பாதைக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான தவறான ஒரு முடிவை கண்டிப்பாக அந்த சிச்சுவேஷனில் நாம் எடுக்கக்கூடாது. எப்போதுமே நாமவே தான் இருக்கணும். அதாங்க பி யுவர் செல்ஃப். அவங்களுக்காக நம்மளை நாம் இழக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் எப்போதுமே மைண்டில் வச்சுக்கணும். நம்மளுடைய குணத்தையும் அவங்களுக்காக மாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது. நமக்கு பிடிச்ச விஷயத்தை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது. எப்போதுமே நமக்கு பிடிச்ச விஷயத்தை நாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு தெரிஞ்சதை நாம் தெரிஞ்சதை ஏற்றுக்கிட்டு தெரியாததை கற்றுக்கிட்டே தாங்க நாம் இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. அவங்க கூட போராடியே பார்த்தீங்கன்னா பாதி வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். இதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நாய்க்கு வாழை நிமிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தாங்க இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும். வாழ்க்கையில் போராடி நம்மளுடைய எனர்ஜியை தான் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுவே அந்த எனர்ஜியை நல்ல விதமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம், லைட்டாக நம்மளுடைய மைண்டை டைவர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டுனாலே நம்மளுடைய எனர்ஜியும் சேவ் ஆகியிருக்கும். நாம் அந்த இடத்துல நாமளாகவே இருந்திருப்போம். என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அந்த பர்சனும் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. தேர்ட் பாயிண்ட், இது ரொம்பவே நம்மளுடைய மைண்டை ஃப்ரெஷ்ஷாக்கும். நியூ திங்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்மளை தைரியமாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டியை இது கொடுக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீடிங் ஹேபிட்.
அட்லீஸ்ட் டெய்லி ஏதாவது ஒரு 2 pages ஆவது ஒரு நல்ல புத்தகங்களை வாங்கி நாம் வந்து ரீட் பண்ணிக்கணும். ஒரு நாள் 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பேஜஸோட நம்பர்ஸை வந்து நாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். கண்டிப்பாக இது ஒரு மன தைரியத்தை வந்து கொடுக்கும். 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் யுவர் ரைட்டிங் ஹேபிட். இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி எழுதுறது அப்படின்னுட்டுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுடைய மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் வந்து மைண்டில் அப்படியே போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை யார்கிட்டையாச்சும் ஒருத்தங்க கிட்ட கொண்டு போய் கொட்டும் போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யார்கிட்டயாவது நம்மளுடைய ஃபீலிங்ஸும் போய் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரவிட்டே போகும். அதுவே நாம் ஒரு நோட் எடுத்தோ இல்லை டைரி எடுத்தோ எழுதிக்கிட்டோம் அப்படின்னா மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபீலாக இருக்கும். 5th பாயிண்ட் லேர்ன் நியூலி. வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அவங்க வந்து வேலைக்கு போகிற இடத்துல வந்து எதையாச்சும் ஒன்றை வந்து புதுசாக கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சந்திக்கக்கூடிய சிச்சுவேஷனும் அவங்களுக்கு ஏற்றது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக டெய்லரிங்காக இருக்கட்டும், ஆரி ஒர்க்கு, ட்ராயிங், பெயிண்டிங், யோகா இந்த மாதிரி மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நாம் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய மைண்டு வந்து பார்த்திங்கன்னா டைவர்ட் ஆகும். ஸோ எப்போதுமே புதுசாக ஏதாவது நாம் வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். இதுக்காக ரொம்ப காசு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் அது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே ஃப்ரீயாக நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து கூட நாம் வந்து கற்றுக்கலாம். 6th பாயிண்ட் பழைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வந்து நாம் வந்து திங்க் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இவங்க கூட நாம் ஸ்பெண்ட் பண்ண டைமாக இருக்கட்டும், இல்லது நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட நாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதாக இருக்கும், ஓல்டு ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நாம் வந்து ரிகலெக்ட் வந்து நம்ம மைண்டில் வந்து பண்ணி பார்த்துக்கிட்டோ இருந்தோம் அப்படின்ட்டுனா கொஞ்சம் மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 7th பாயிண்ட் டோன்ட் சப்ரஸ் யுவர் செல்ஃப். எப்போதுமே நடந்த ஒரு கசப்பான நிகழ்வுகளையே நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டுனா கண்டிப்பாக நம்மளுடைய மைண்டு வந்து சப்ரஸ் தாங்க ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ரிலேட்டிவ்ஸுக்கு கூட பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மைண்ட் எப்போவுமே ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.